தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் 4 பாதம், பிறகு சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் போராடம் நட்சத்திரம் 4 பாதம், அதன் பிறகு வரக்கூடிய விநாயகர் பிறந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்ட அற்புதமான ராசி தானங்க இந்த தனுசு ராசி. தனுசு ராசி அதிபதி குரு பகவான். குரு பகவான் வக்கர நிலைகளில் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியில் படக்கூடிய தருணத்தில் சூரிய பகவானும் புதனும் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அவிட்டம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய வசுக்கள் பிறந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் மகர ராசி தனுசு லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. அப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் எல்லாமே மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 12ஆம் தேதிக்குள்ளார விலகிறதுக்கான வாய்ப்புகள் சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பதால் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. சூரியன் புதன் அப்படின்னா சூரிய பகவான் 9வது பாவகத்துக்கு அதிபதி, புதன் 10வது பாவகத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ 2 பேரும் ஒரே பாவகத்தில் சூரியனுடன் இருக்கக்கூடிய புதன் அஸ்தமனம் ஆகாமல் புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் குரு பகவானுடைய பார்வை வாங்கிறதால உங்களுடைய வேலை வாய்ப்பில் 100% மாற்றங்கள் ஏற்படும். சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ளார சாதிக்கிறதுக்கான பாதையை அந்த பிரபஞ்சம் காட்டிடும். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் செய்யலாங்க, ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது. 1000 பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் 5 பேர் சாதிக்கிறது பெருசு. அப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக வரக்கூடியது தான் இந்த மார்கழி மாதம். மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் புதனாதித்ய யோகமும், மார்கழி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 29ஆம் தேதி வரை சூரிய மங்கள யோகமும் இந்த தனுசு ராசி நண்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க. நல்ல அனுகூலம் கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். மூல நட்சத்திரத்தில் ஒரு பொம்பளை புள்ள பிறந்த மாமியாருக்கு சரியில்லைன்றாங்க, மாமனாருக்கு சரியில்லைன்றாங்க. அது உண்மை இல்லை. அந்த வார்த்தையெல்லாம் என்னைக்கோ யாரோ சொன்னது வச்சுக்கிட்டு இன்றைக்கும் அதுக்காக கல்யாணம் தடை பண்ணிகிட்டு இருக்கிற ஜோதிடர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. உங்கள் பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் உங்கள் வீட்டுக்காரருக்கு ஆகாமல் இருக்குது, அதாவது மாமனாருக்கு ஆகாமல் இருக்குது. மூல நட்சத்திரம் அதாவதுங்க ஒரு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு முழுமையான ஒரு ஆயுள் பலன்களை சொல்லிட முடியாது. அப்போது அப்படி மூல நட்சத்திரத்தால் தாமதமாக இருக்கக்கூடிய அந்த திருமணம் கூட, தடை செய்யப்பட்ட அந்த திருமணங்கள் கூட மார்கழி மாதத்தில் முடிவுக்கு வரும். மார்கழி மாதத்தில் கல்யாணம் நடக்க போகிறதில்ல, இன்னாருக்கு இன்னார் தான் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிக்கலாம். அப்போது மார்கழி மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு இது மிக சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அந்த மூலம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வருவார், கேது மேலே சூரியன் வருவார். அப்போ நமக்கு மார்கழி 12ஆம் தேதி வரை அந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்துருக்கிறவர் புதன். அந்த புதன் சூரியனோட சேர்ந்திருப்பார், தனுசு ராசியில் இருக்கிறாரு. அதுபோக ராசியாதிபதியுடைய பார்வை வேறு வாங்குறாரு. இப்போ நீங்கள் எதிர்பார்க்குறது பலன் மட்டும்தான், விளக்கம் கிடையாது. விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இல்லை, விளக்கமும் இருந்தால் தான் நான் சொன்ன பலன் சரியாக தவறான்றது உங்களுக்குள்ளார நீங்கள் ஒரு மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரியன் வரும்போது கேது பகவானுடைய பவர் கம்மி. அப்போ கேது பகவானுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அப்போ குருவுடைய பார்வை வாங்குறாரு. அப்போ மூல நட்சத்திரத்தால் பாதிப்புகள் இந்த நேரத்தில் குறைஞ்சி போயிடும் இல்லை. சரி, இது போகட்டும். உங்களுடைய ராசி அதிபதி குரு சனி பகவானுடைய நட்சத்திரம் வாங்குறாரு.
சனி பகவானுடைய பார்வை வாங்குறார். நட்சத்திரம் இல்லை, கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் குரு பகவான். அசுவினி நட்சத்திரம் 4வது பாதத்தில் 11 டிகிரியில் இருக்கிறவர். 9வது பார்வையை பார்க்குறது நல்லது. சட்ட சிக்கல் நீங்கும். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, போகாத இடத்துக்கு போனன்ற மாதிரி பேர் வந்தது. நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இந்த 1 வருஷ காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை வேறையாக இருக்குதுங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 29ஆம் தேதி வரை செவ்வாவுடைய பயிற்சி காலம் நல்லா இருக்கும். செவ்வா அப்படின்றவர் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி, 12வது பாவகத்துக்கு அதிபதி. உங்கள் ராசிகளை சேர்ந்து செவ்வாவும் உங்கள் ராசிநாதனான குருவும் கிரக பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படும். அந்த யோகம் வருது. சூரியனும் செவ்வாவும் சேருவதால் சூரிய மங்கள யோகம், இதுவே நமக்கு யோகம்தான். அதுபோக செவ்வாவும் குருவும் கிரக பரிவர்த்தனை, மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வா கிரக பரிவர்த்தனை. இப்போ குருபவனுடைய பார்வை வேறப்படும் செவ்வா மேலே. இது எல்லாமே ஒரு மண்மனம் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக அமையும். இந்த நிமிஷம் இந்த நேரம் நான் எங்கே சார் வீடு வாசல் வாங்க போகிறேன், இருக்கிற பிரச்சனை போனால் தீர்ந்தால் சரியாக போச்சு, இதுக்கே நான் இந்த இருக்கிற பிரச்சனை சரியானவே போதும்னு இருக்கிறேன் சார் அப்படின்னு இருக்கிறேன், நான் எங்கே சார் போயிட்டு நான் மண் வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக மண்ணை வாங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். விவசாயத்தில் ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். இயற்கை விவசாயத்தில் இந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக நிறைய நாட்டம் இருக்கும். இந்த நேரத்தில் நிறைய நண்பர்கள் விவசாய நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 சென்ட்டோ 100 சென்ட்டோ ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா இந்த மாதிரி விவசாய நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் 3வது பாவகத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேணாமா அப்படின்ற காலமெல்லாம் போய் ஒரு வேலை செய்யணும்னு நினச்சா செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க, யோசனை பண்ணவே மாட்டீங்க. எது வேணாலும் பார்த்துக்கலாமே, என்ன உசுராக போயிட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையும் கான்ஃபிடென்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, துணிச்சல் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில். அதுபோக உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் ஏறும் பொழுது, லாபஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் ஏறும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். சார் அந்த நேரம் எது சார்? மார்கழி மாதம் 13ஆம் தேதி. மார்கழி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் தான் சூரியன் வருவார். அப்போது லாபஸ்தானாதிபதி சுக்கிரன், அந்த தருணம் நிச்சயமாக நல்ல விதமாக இருக்கும். இது எல்லாத்த விட இந்த மாதம் 15ஆம் தேதி மார்கழி 15ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். நமக்கு கன்னியில் இருந்து மேசம் வரைக்கும் தொடர் கிரகங்கள் இருக்குது. ஒரு அதிர்ஷ்டம். அதாவது தொழில் ஸ்தானத்திலிருந்து புத்திரஸ்தானம் வரைக்கும், தனுசு ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து புத்திரஸ்தானம் வரைக்கும் தொடர் கிரகங்கள் இருக்குது. புதனும் சூரியனும் சேருவதால் புதனாதித்ய யோகம், சூரியனும் செவ்வாவும் சேருவதனால் சூரிய மங்கள யோகம், செவ்வாவும் குருவும் பரிவர்த்தனை செய்திருக்கிறதுனால, மனை பரிவர்த்தனை செய்திருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம். இதை விட தொடர் கிரகங்கள் உங்களுடைய ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இதை விட ஒரு நல்ல நேரம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கணுமா? நமக்கான நேரம் இதுதான், நமக்கான காலம் இதுதான் அப்படின்ட்டு பயணித்து பாருங்கள். போக வேண்டிய இடத்துக்கு அழகாக கொண்டு போய் இந்த பிரபஞ்சம் உங்களை சேர்த்திடும். ஒரு படி முன்னுக்கு வைங்க, மீதி 10 படி இந்த பிரபஞ்சமே உங்களை கொண்டு போய் முன்னுக்கு விட்டுடும். நம்மளால் முடியாததுன்றது எதுவும் இல்லை. நம்மளால் முடியாதது யாரோ எங்கேயோ எப்படியோ செய்துட்டு தான் இருக்கிறாங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சிறந்த நேரம் மார்கழி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 13 வச்சுக்கோங்களேன், 13ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை. அந்த 13 நாள் நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக மறக்க முடியாத ஒரு தருணத்தை கொடுக்க போகுது இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதம் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. மார்கழி 13லிருந்து மார்கழி 26, அந்த 13 நாட்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. அதுபோக பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது சார், கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது சார்,
வாங்கின பணத்துக்கு வட்டி தான் நான் கட்டிகிட்டு இருக்கிறேனே தவிர அசலை கட்ட முடியல, இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, மன வாழ்க்கையில் சங்கடங்கள் இருக்குதுங்க, திருமண தடைகள் இருக்குதுங்க, இல்லை மன வாழ்க்கை ஆயிடுச்சுங்க ஆனால் மனஸ்தாபம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இது சிறப்பான ஒரு நேரம். சூரியன் சுக்கிரனுடைய சாரத்தில் ஏறும் பொழுது மனஸ்தாபம் மணமக்களுக்கு, அதாவது தம்பதிகள்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்கு என்னதான் மனஸ்தாபமாக இருந்தாலும் ஐஸ் கட்டி உருகிற மாதிரி உருகி போயிடும் அந்த மன அழுத்தம். இதுக்காக தான், இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேனா, ஒரு வருடம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது இந்த நாளுக்காக தானா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயம் இந்த பிரபஞ்சம் நல்லது செய்ய போகுது. வர மார்கழி மாதம் 15 தேதிக்கு மேற்கொண்டு மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 9ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம் வருது. மார்கழி 11ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 29 தேதி வரைக்கும் ஒரு மாற்றம் வருது. மார்கழி 13லிருந்து மார்கழி 26 வரைக்கும் ஒரு மாற்றம் வருது. மார்கழி 15ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிநாதனே வக்கர நிவர்த்தி அடைகிறாரே, இதுலேயும் ஒரு மாற்றம் வருது. ஒரு பலன் சொல்கிறது பெருசு இல்லைங்க, யார் வேணாலும் சொல்லலாம். எப்படி சொல்கிறாங்கன்றது தான் நமக்கு முக்கியம். ஆதாரம் இருக்கணும் இல்லையா? நம்ம 4 செவத்துக்குள்ளே பேசலை, நாடே கேட்குற மாதிரி சோசியல் மீடியாவில் பேசுகிறோம். அப்போது ஒரு தப்பான ஒரு விஷயம் சொல்லி போடுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆதாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தப்பாயிடும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குதுங்க, பார்த்துக்கிடுங்க. 10% நாலேஜ் இருந்தால் போதும், இல்லை ஜோதிடத்தில் 2% நாலேஜ் இருந்தால் போதும். மீதி 98% எப்படி வருது, எந்த வகையில் நான் பலன் சொல்கிறேன்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுபோக இந்த தனுசு ராசி நண்பர்கள் இந்த பாகப்பிரிவினை செஞ்சுக்காமல் இருக்கிறேனுங்க, அப்பாவுக்கு எனக்கும் கருத்து வேறுபாடாக இருக்குது, தாத்தா சொத்து எனக்கு வரல, அதாவது பூர்வீக சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்துக்கிறதுக்கு மார்கழி மாதம் 26ஆம் தேதிக்கு மேற்கொண்டு எடுத்துக்கோங்க. 26, 27, 28, 29 4 நாள் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில், உத்திராடம் நட்சத்திரத்தில், உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன், சூரியன் மேலே சூரியனே வருவார். உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறாரு. இது நல்லா இருக்கும். சிம்ம ராசிக்கு 5வது பாவகத்தில் சூரியன் வந்துடுவார். சிம்ம ராசிக்கு 5வது பாவகத்தில் சூரியன், குருவுடைய பார்வை. இந்த அமைப்புகளால் அந்த பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடம், மண்மனையில் இருக்கிற சங்கடம், இதெல்லாம் நீங்க போகுது. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனநிறைவான ஒரு மாற்றங்கள் அனுபவிக்கிறதுக்கான நேரம், அந்த தருணம் மகர ராசி நண்பர்களுக்கு இதுதான். அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன். இது மட்டுமே ஜோதிடம் இல்லை, உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.